ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 லைன் போடலாம் ஒரு முட்டைக்கு. பாருங்கள், ரெடியாக இருக்குது முட்டை. முட்டைக்கு தேவையான மசாலா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் எடுக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த முட்டையும் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உரித்து வச்சுக்கிற முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்டவ் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போதும். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பொன்னிறமாக ஃப்ரை பண்ணது நல்லா சூப்பரான ஒரு கலர் வரும் பாருங்கள். இதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகுது. நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா லைட்டாக ஆரஞ்சு கலரில் திரும்பிடுச்சு. ஸ்டவ் வந்து சிம்மில் இருந்தால் தான் இந்த கலரில் வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அதே கடாயில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஆயில் சூடு இருந்தோம். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சுக்கிற மசாலா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனியா பொடி 1 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனு, சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூன் வந்து ரொம்ப சின்னது, மீடியம் ஸ்பூன் இல்லை, இது மசாலாவுக்கு போட்டு வச்சுக்கிற சின்ன ஸ்பூன் தான். நான் வந்து 5 முட்டைக்கு தேவையான மசாலா மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது கொதிக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன்னு இஞ்சியும் பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை அப்போ தான் போகும். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதிச்சது நல்லா கலர் திரும்பிடுச்சு. நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. நல்லா கலர் திரும்புது பாருங்கள். நல்லா கொதிக்குது. கொதித்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையாக வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிம்பிளான மசாலா எதுவும் அதிகமாக இல்லை, சிம்பிளாக செய்யலாம். ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் இது. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கலக்கி கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சதும் நல்லா வாசனையாக இருக்குது மசாலா. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து லைட்டாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா அழகாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேரும் லைக் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
பாய்.